ஹலோ guys, எல்லாம் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் 36-37 எபிசோட் சேர்த்து போட்டுருங்கப்பா. ஸோ முக்கியமான ஒரு ஷோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப்போட ஒரு எல்டர் வந்து காமிச்சிருப்பாங்க சரிங்களா. ஒருத்தர் வந்து ஒரு எல்டர் வந்து நம்ம ஜூ, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 2 சொல்லியிருப்போம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா விளாடிமிர். நான் வந்து ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு பேர் லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் 36வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர் ஷிப் வந்து பறந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த லீ வந்து சட்டத்துக்கு எதிராக வந்து கேனானை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான் வெளி சைடு. ஸோ கண்டிப்பாக வந்து வந்து பனிஷ் பண்ணப்படுவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு எல்லாமே வந்து இந்த கேனான் லேசர் கேனானை பற்றி செஞ்சுட்டு இந்த மாதிரி மாஸ்டர் ரெடி ஆயிடுச்சு மாஸ்டர் அப்படின்னு மாதிரி ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ லிங்ஃபெங் மட்டும் மலை தாண்டி வந்து வெளில வந்துட்டானா போதும் அவனை வந்து பண்ணிருக்கான். ஸோ இந்த டைம் அவன் சுற்றி வந்து இருக்குது நிறைய வந்து ராக்ஸ் இருக்குது. அதனால் வந்து இப்போ அட்டாக் பண்ணுறவனா இருக்குது. ஸோ நம்ம அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதோட லேசர் வந்து அந்த பாதி மலையிலேயே போய் நின்றுடும் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு இருக்க. ஸோ இதுலேயும் சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ லிங்ஃபெங் நீ எப்படா வெளில வரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், நீ வெளில வந்துடா மரணம் இந்த இடத்துல நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் மற்ற எல்லாம் ரெடி பண்ணி வைங்கடா, வெளில வந்துட்டு அவன் சாகணும் வெயிட் பண்ணுறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து என்னாச்சுமே ஒரு ரிச்சாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தந்துட்டு ஸோ இப்போ என்னோட உடம்பு நல்லா ஹீல் ஆச்சுட்டு ஸோ அங்கே இருக்கிற வந்து வாட்டருமே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அதையே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதே இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க இந்த இடத்துல கேஸ். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான் ஸோ ஓகே நம்ம டேட் அடுத்த ஃபைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ போயிட்டு இருக்கான். ஸோ சரி சயின்டிஸ்ட் மாஸ்டர் வந்து லிங்ஃபெங் வந்து நகர்றான் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவனை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவனை ட்ராக் பண்ணுங்க, அவன் ஒரு கிளியர் வேக் வந்தவொடனே அட்டாக் பண்ணா இன்னும் கொஞ்சத்தில் அவன் வந்துடுவான் மாஸ்டர்னா ஹீரோ அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அடுத்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எங்கே போகிறதுன்ட்டு இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. நான் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். ஹீரோ வந்து அந்த வட்ட வெளியே வந்தோடனே ஹீரோ போட்டு தரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு இந்த இடத்துல தாட்டுது. ஸோ அவனுக்கு ஏன் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஏன் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, கண்டிப்பாக ஃபுட்டாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன வரும்னா ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் பறந்துட்டு இருக்கும்போது வந்து என்னை எதுவுமே வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பில்லை, என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி வைப்பேனா ஒரு நியூக்ளியர் வைப்பேனா இல்லைனா அது லேசரா அப்படின்னு வைக்க ஒரு வேலை ஏன் இது லேசராக இருக்கக்கூடாது அப்படின்னு போய் ஹீரோ இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே ஹீரோ அங்கே பேக் அடிச்சிட்டேன். ஸோ நல்ல வேலைடா போயிருந்தோம் இதே இடத்துல கொண்டு இருப்பானுங்க. ஸோ கண்டிப்பாக அது லேசராக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நான் சேஃபான இதில் எப்படி போகலான்னு இருக்கேன். இந்த பக்கம் வந்து லிங்ஃபெங்கும் வந்து பின்னாடி போயிட்டேன்னு என்னடா ஏன்னா பின்னாடி போயிட்டு கேட்டேன். ஸோ தெரியல வந்து பின்னாடி சேஃபான இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணது கஷ்டம்னா சரி ஓகே நம்ம வந்து இந்த நதிக்கரைக்கு உள்ளே போயிடலாம். ஸோ நதிக்கரைக்குள்ளே போனால் லேசர் பட்டாலுமே தண்ணியாக எவாப்ரேட்டாகவும் வந்து லேசர் பிரிஞ்சிடும் அப்படின்ட்டு இது என்ன டார்க்கான இடம் இந்த நதிக்குள்ளே இதில் இருக்கிறது ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். சரி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தப்பிக்காதான் ஒரே வழி அப்படின்ட்டு அவன் நதி நோக்கி போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லிங்ஃபெங் வந்து நகர ஆரம்பிச்சிட்டோன்னா அவன் லொக்கேட் பண்ணினா ஓகே சார் அவன் வந்து வெளில வந்து உடனே அவனை வந்து ஃபயர் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவனை பற்றி லொக்கேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த போய் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு திரும்ப. ஸோ இங்கே எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோக்கு இடத்துல லொக்கேட் பண்ணி ஃபயர் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ ஹீரோ மேலே ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மார்ஷல் கிளப்போட ஃப்ளைட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா மார்ஷல் கிளப்போட ஃப்ளைட் வந்துட்டு அவனுக்கு எப்படி நான் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் நீ வந்து கொஞ்சம் பேர் இது பண்ணிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் தடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே லிங்ஃபெங்க போய் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லீகை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சோட பவர் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஜேம்ஸ் சொல்கிறான் சரி ஓகே எத்தனை பேர் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவன் லீகெலாம் சரியான ஷாக் ஆகும் பாருங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாங் வந்து வர ஜாங் வரும்போது ஒன்றுமே பிரச்சனை பின்னாடி விளாடிமிர் வருவார் பாருங்க. ஸோ விளாடிமிரை பார்த்தோன்னே அள்ளு இருக்காது சொந்தத்தில். ஏன்னா விளாடிமிர் வந்து எல்டர்னு தெரியும், செகண்ட் எல்டர்னு தெரியும், அவனோட பவரை பற்றி தெரியும். இதை பார்த்தவொன்னும் ஜேம்ஸ் ஷாக்கில் இருக்க. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டால் அடி அப்படின்னுமே எதுவுமே பண்ணாதீங்கடா விளாடிமிர் வந்து எக்கச்சக்க பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்லிட்டு விளாடிமிர் திடீர்னு வந்து ஜேம்ஸ் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் அள்ளு இல்லை. நம்ம உடனே வந்து நேரத்தில் யாங் போய்ட்டு ஸோ லேசர் கண்ணன் ஸோ அலைன்ஸுக்கு வெளில வந்து லேசர் கண்ணனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த லேசர் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஸோ இந்த பக்கம் சயின்டிஸ்ட் அதெல்லாம் முடியாது இது வந்து பவிலியன் கிளானுக்கு சேர்ந்தது அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்னு கேட்டு இது வாய் முறான்ட்டு மாஸ்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போக மாஸ்டர் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சார் நடந்துருவானுங்க. சரிப்பா அதை டிஸ்மேண்டல் பண்ணிக்கலாம் எல்லாரும் டிஸ்மேண்டல் பண்ண போயிடுறானுங்க. இந்த பக்கம் விளாடிமிர் சொல்கிறாரு ஸோ லீலெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ராங்கா பண்ணுறதுக்கு போட்டு தொட்டு போய்டும் அப்படின்ட்டு மாட்டிட்டு போகிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லீ யோசிக்கிறான் ஸோ இந்த யாங்க கூட நான் சமாளிச்சிடுவேன். ஆனால் விளாடிமிர் அவன்லாம் அசால்ட்டாக நான் தொக்கடிச்சு போயிடுவான். அவன் வர்றதுக்குள்ளே வந்து நான் கொண்டா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு லீலாம் அந்த பக்கம் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ லூங்ஃபங் இருக்கிற இடத்த வந்து நம்ம பெர்மிலினா வந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு வந்து இங்கே எக்கச்சக்க அந்த தண்ணிக்குள்ளே பார்த்து எக்கச்சக்க வந்து கரண்ட் மாஸ்டர் தான் இருக்குது. இந்த ஃபிஷ் அதுக்கப்புறம் ஹீல் மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறான் இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான தமிழ் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவனை வந்து உள்ளே வச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோட லொக்கேஷன் பார்த்தா தெரியும் எனக்கு. ஸோ எங்கே போயிட்டா இதுக்குள்ளே எங்கே போகுது ஏன் சிக்னல் வீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீக்கை வந்து கத்திக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த அவனோட சிக்னல் லீக் ஆச்சு எங்கடா போயிட்டு சயின்டிஸ்ட் கேட்க. ஸோ அவர் வந்து எங்கள் சிக்னல் வந்து தாண்டி போயிட்டார் சார் அவர் லொக்கேட் பண்ண முடியல அப்படின்றா அப்படின்னு வெறுப்பாரான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் பிளாக் சூட் அந்த ஒரு சூட்டை வந்து மாற்றிட்டு அவனை தண்ணிக்கு மேலே ஸ்லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அவனுமே ஃபோன் அடிக்கிறான் யாருன்னா வெர்மிலினா ஒய்ஃபுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஸோ வெர்மிலினா அவனோட லொக்கேஷன் வந்து என்னால் ட்ராக் பண்ண முடியல ஒழுங்காக சேட்டலைட்டை வச்சு அவனோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அனுப்பு அவனை அந்த இடத்துல கொன்னி அவனை கொஞ்சம் நேரத்தில் இவங்களே வந்து சேட்டலைட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற இடத்துல வந்து லொக்கேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவனோட வாட்ச் மூலியமாக லொக்கேட் பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டால் ஓகே அது எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் கண்டிப்பாக லொக்கேட் பண்ணணும் மேம் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம் மேம் அப்படின்னா சரி ஓகே உடனே வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருங்க அவனோட அக்யூரேட் லொக்கேஷன் தெரியுங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி ஓகே ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து அந்த அண்டர் வாட்டருக்குள்ளே வந்து கொஞ்சம் போயிட்டே இருக்காங்க. ஸோ போயிட்டே இருக்கும் இந்த எக்கச்சக்க மீன்லாம் கொண்டு இருக்கு. ஹீரோ யோசிக்கிறான் அந்த பிளாக் கார்ட் சூட் அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லானது நான் அந்த ஸ்பீடில் போனால் கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை நான் அந்த டார்க் பிளேஸ் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அவனுக்கு வாட்ச் வந்து ஆஃப் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ வாட்ச் ஆஃப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே சிக்னல் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட ட்ரிக் ஆஃப் ஆச்சு கேஸ். இதை பார்த்த உடனே வந்து இவ்வளோ கத்திக்கிட்டு என்னடி இன்னும் அனுப்பலையான்னு கேட்டால் அனுப்பலான்னு கேட்டால் மேம் அவரோட வந்து லொக்கேஷன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஒரு வாட்ச் ரெண்டு ஆஃப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போய் கத்திக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல. ஸோ சைடில் பார்த்து அந்த லீயும் பார்த்து அந்த இடத்துல போய்கிட்டு இருக்க வெர்மிலினா சொல்கிறாங்க அவங்க வந்து வாட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியல எது யூஸ்லெஸ் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு இவனுமே வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அதான் லீ சொல்லிருக்கான் நான் அவ்வளோ கிட்ட வந்து அவனை விட்டுறக்கூடாது இந்த இடத்துல அவனை விட்டு அப்படின்னா அவனை கொள்றது கஷ்டமாட்டா ஆல்ரெடி அவன் வந்து பவர்ஃபுல் ஆகிட்டான் அவனை நான் இந்த இடத்துல கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த லீலாம் பைத்தியம் அப்படி கற்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ போயிட்டு எக்கச்சக்க டார்க்கான கண்ணுதான் இந்த இடத்துல வந்து வித்தியாசமான வந்து ஒரு சில இடங்கள் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன வகையான கேட்டால் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு அங்கே வித்தியாசமான மார்க்ஸ்லாம் நிறையவே இருக்குது இந்த இடத்துல கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ பற்றி பார்த்து அந்த இடத்துல பொறுமையாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு திடீர்னு ஒரு சில அட்டாக் வந்து ஒரு அட்டாக் தண்ணிக்குள்ள இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா எக்கச்சக்க எலக்ட்ரிக் ஹீல்ஸ் கைஸ். ஸோ அந்த ஹீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி அப்படியே இறுகிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோட ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பக்கம் கத்திட்டு இருக்கான் லோக் பேக் ஒன்று நான் கொள்ளுவாண்டா அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு ஸோ நீயும் பார்த்தீங்கன்னா கொட்டூரமாக ததில் கத்திக்கிட்டு என்ன ஆனாலும் நேரத்தில் இந்த இடத்துல நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறி கொண்டு இருக்கான். ஸோ அவன் அப்படி கத்துறதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு 36வது எபிசோட் வந்து இதாக முடிகிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 37வது எபிசோட் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க சார் ஹீரோ மேலே பார்த்துட்டு திடீர்னு அட்டாக் அவன் மேலே பட்டு அவனை தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துருவான். ஸோ அவன் தண்ணிக்குள்ளே உள்ளே போன உடனே பண்ணி எக்கச்சக்க ஹீல்ஸ் சுற்றிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவில் உண்மை பண்ண முடியாது உடனே அவன் ஸ்பீட் டிஸ்பிளே இருக்கிற டிராகர்ஸ் வச்சு இருக்கிற எல்லா ஹீலியும் பார்த்தீங்கன்னா தொண்டு துடுத்துடுறான் வெட்டார வீரகஸ். ஸோ அந்த டிராகர்ஸ் இருக்கல வெட்டி போட்டு நல்ல வேலை ஹீரோ இல்லை வந்துடும் என்ன வச்சு நடந்தால் இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான மாஸ்டர் இருக்குமா. ஸோ உண்மையிலேயே வந்து ஃபர்பிடன் பிளேஸாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஸோ அவன் போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி வந்து பெரிய சுழல் கஸ். ஸோ என்னடா அப்படின்னு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிங் ஹீல் அந்த ஹீல் வந்து வந்துருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ விடாம ஷாக் கொடுத்து அட்டாக் பண்ணிருக்கு இந்த இடத்துல ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூழலுக்குள்ள இழுத்துருக்கு உடனே ஹீரோத்துக்குள்ளே போயிட்டு அவனோட டிராகர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹீலோட வாய்க்குள்ளேயே வந்து விட்டு சுற்றிடுறாங்க. ஸோ மொத்த அட்டாக்கையும் பார்த்தீங்கன்னா இதனோட வாய்களை வச்சு இறக்க அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டேமேஜ் பண்ணுது. ஆனால் இருந்தாலும் அதனோட ஸ்கின்னை வந்து தொலைச்சிட்டு அதை வந்து கொல்ல முடியுது. ஸோ இந்த ஹீல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல தப்பிக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க ஆரம்பிச்சிடாங்க. ஸோ எப்படியாவது நான் லேண்டு கிட்ட போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹீலும் பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ கண்டிப்பாக நான் லேண்ட் பக்கம் போய் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நுக்க போய்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இடத்துல இவனுமே போய்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் பிளேஸுமே வந்து காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா லீவ் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட லொக்கேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எங்கே தான் போயிருப்பேன் எங்கே போய் மறைஞ்சிருக்கா லுங்ஃபேங் அப்படின்னு கத்திட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வச்சுக்கணும் இது உண்மையிலே ஆபத்தானடா நான் ஏன் வந்து லீயை வந்து இங்கே வர வைக்கக்கூடாது நான் ஜிபிஎஸை மட்டும் ஆன் பண்ணோம்னா லீ கண்டிப்பாக இங்கே வருவான் இங்கே இருக்கிற ஏதாவது மாஸ்டர் கீழே வந்து சாவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ராப்பை விட்டு பார்ப்போம் அவனுக்கு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் லீ கண்டிப்பாக அவனுக்கு சாவுமே இங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே வராங்க. ஸோ இந்த இடத்துல இவனு வந்து சர்ச் பண்ணி பார்க்க அந்த இடத்துல லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மான்ஸ்டர் கூட வந்து தெரிஞ்சிருக்கு. என்னடா அது ரொம்ப வீடாக இருக்குது தண்ணி குளத்தில் எக்கச்ச கொட்டூர மான்ஸ்டர்ஸாக இருக்குது ஆனால் லேண்டில் ஒன்று கூடமே இல்லையே என்ன அதிசயமாக இருக்குது. ஸோ இது என்ன ஆபத்தா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி அதுக்குள்ள வந்து பறந்து போயிட்டு இருக்கான்.
ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த இடத்துக்கு வந்து லீ வர வச்சு பிளான் பண்ணலான்ட்டு ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுறாங்க. ஸோ ஆன் பண்ணுறோடனே வந்து ஸோ வந்து லீ அவனோட லொக்கேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் மேபி வந்து கொஞ்சம் ட்ராப்பாக கொடுக்கலாம், இப்பயும் அவன் வேணும்னு ஆன் பண்ணணும் அப்படின்னு வைக்க. ஸோ ட்ராப்பா பிளாக் கார்ட் சூட் இருக்கும்போது என்னை வந்து யாரால ட்ராப் பண்ண முடியும், அவனை நான் கொண்டு அந்த லொக்கேஷனை மட்டும் எனக்கு அமுச்சு விட்டு வேறு மேலேனா அப்படின்னு சொல்லிருக்கேன். சரி ஓகேன்ட்டு அந்த லொக்கேஷன் வந்து அமுச்சுறாங்க. ஸோ இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கியாடா லூங் ஃபைன், உனக்கு கண்டிப்பாக நான் வந்து கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ வந்து லீவ் போயிட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான், ஸோ இந்த மாதிரி மிஸ்ட் பிளேஸ் மிஸ்ட் ஐலாண்டுக்குள்ளே எனக்கு கூட்டு வந்திருக்குல்ல, நல்ல ஒரு சகுனித்தனம் ஆறாடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து நிறைய அட்டாக் பண்ணுது. ஸோ என்னடா பற்றி எலக்ட்ரிக் கேஸ், இந்த எலக்ட்ரிக் கேஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல இந்த கிங் ஹீலுமே வந்துருச்சு கேஸ். ஸோ அந்த கிங் ஹீலும் பார்த்தீங்கன்னா வந்து விடாமல் எலக்ட்ரிக் சார்ஜ்லாம் கூட அட்டாக் பண்ணேன். ஸோ இவனுமே வந்துருக்கான், பரவாயில்ல இங்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இது நடக்குது கேஸ். ஸோ அந்த கிங் ஹீல் வந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல அதை தாண்டி பார்த்தா கிங் ஆக்டோபஸ் அப்படின்ற ஒரு பெரிய கொடூரமான மான்ஸ்டர் வந்து நம்ம லீ வந்து பிடிச்ச போது லீலாம் தப்பிக்க போகிறான், இருந்தாலும் பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு கேஸ். இன்ஸ்டெல்லாம் வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து கொஞ்சமாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் பண்ணிருக்கான் அவனை. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பிரிட்டன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் இங்கே என்னால் வந்து ஒரு மாஸ்டரை கூட சென்ஸ் பண்ண முடியல. உண்மையிலேயே மாஸ்டர் இல்லையா இல்லை ஏதோ வேறு டைப் ஆஃப் மாஸ்டர் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது ரிசோர்ஸஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இடமே வந்து கிளியராக இருக்குன்னா ஒரு மாஸ்டர் கூட நான் இன்னுமே இருக்கேன் என் கண்ணில் தெம்பல்லையே. ஸோ ஹீரோ அங்கே வந்து கிளம்பா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் பார்த்தா ஆக்டோபஸ் லீலாம் தப்பிச்சு வந்துடுறாங்க. சரி ஸோ அந்த ஆக்டோபஸ் கூட கொள்ளா என்ன ஆச்சுன்னு தவிர அவ்வளோ தூரம் வந்து லேண்டு கிட்ட வந்தோடனே அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. அது வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடும். என்னாச்சு ஏன் இந்த ஆக்டோபஸ் என்னை விட்டு வந்து பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை இங்கே நான் ஓடி போச்சேன், நீ வந்து இந்த அளவுக்கு கண்ணிங்காக இருப்பேன் நான் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லி நினைக்கிறான். ஸோ வெறுமையிலேயே நான் வந்து தப்பிச்சிட்டேன், கண்டிப்பாக லுங்ஃபங் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிருக்கான். நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணி அந்த இடத்துல வந்து அவன் தம்பி வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அண்ணா அந்த மாதிரி நீ வந்து போன நேரம் நல்ல சேஃபாக இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ கேட்குறான். ஸோ வந்து நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்களா? ஆமாம், இங்கே வந்து சில பேர் வந்து ப்ரொடெக்ஷன் வந்திருக்காங்க அப்படின்னு. அது வந்து எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப் வந்து அவ்வளோ தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஃபாக இருங்க. என்ன ஆச்சுடா பிரச்சனை விடா ஒன்றுமே பிரச்சனை விடா. அப்புறம் லவ்லாம் எப்படி போயிருக்குன்னா, லவ் வந்து நானும் வந்து இன்னுமே நான் லவ் பண்ணுறதா இருக்கா, ஆனால் அவங்க வீட்டில் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா கவலைப்படாதரா, உனக்காக நான் அந்த வாட்டர் ஆஃப் லைஃப் வந்து கண்டுபிடிப்பேன். அது கண்டுபிடிச்சி உன்னோட லெக்ஸை வந்து நான் திரும்ப ரீஜெனரேட் பண்ணுறது பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன்னால் வந்து பழையபடி எல்லாரும் மட்டும் இருக்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக வேணாண்ணா, கண்டிப்பாடா அவன் அண்ணன் பிரதர் நான் இருக்கட்டா, நீ அதை பற்றியும் கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி வந்து என்னடா ஒரு மாதம் கூட தெரியலடா அப்படின்னு ஹீரோ பேசு. ஆனால் அந்த இடம் வந்து எக்கச்சக்க பிளான்ஸால் நிறைஞ்சிருக்கு. இந்த டைம்லையும் பிளான்ஸாக வளர்ந்துன்னு இருக்கேன். அந்த இது திடீர்னு ஒரு மாஸ்டர் சேர்ந்து ஹீரோ நம்ம ஃப்ளவர் மாஸ்டர். ஓ மை காட், இதெல்லாம் வந்து பிளான் மாஸ்டர்ஸா? அப்போ இந்த ஃபுல்லாமே பிளான்ட் மாஸ்டரோட டெரிட்டரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஃப்ளவர் மாஸ்டர் வந்து ஹீரோ விடாமல் மாற்றி அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஸ்வாட் வச்சு அந்த ஃப்ளவர் மாஸ்டர் இது வந்து குத்திடுறாங்க. அந்த மாஸ்டர் இனிமேல் ஹீரோ அட்டாக் பண்ணோன்னா அவனோட டிராகன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வெட்டி போடுறாங்க. ஸோ அந்த பெரிய ஃப்ளவரையும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் இருக்கிற டிராகன்ஸ் வச்சு குத்தி அதே இடத்துல துண்டு வெட்டி போடுறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ஃப்ளவர் மாஸ்டர் வந்து திரும்ப அட்டாக் பண்ணவர் ஒரே அடியாக அதை வந்து ஃபைனல் கட் அடித்து அதை வந்து கொண்டுறான். ஸோ இந்த பிளான் மாஸ்டர்ஸுமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது தான். ஆனால் இது ஃபுல்லாகவே இந்த இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன வகையான மாஸ்டர்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. உள்ளே போனால் வந்து வில்லோ ட்ரீன்ற ஒரு மரத்தை வந்து பார்க்குறான். ஸோ இதை பார்த்தோன்னே வந்து பரவாயில்ல இந்த ட்ரீ இங்கே இருக்குது, அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதை பற்றி அதிகமாக தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வந்து கோர் மட்டும் இருக்காது, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற வெயின்ஸை வச்சு எக்கச்சக்க வெயின்ஸ் வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ வந்து தப்பிக்க. ஸோ அந்த வெயின்ஸ் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் புள்ளிட்டு ஹீரோ என்னதான் அந்த வெயின்ஸை வெட்ட பார்த்தாலும் அதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து நார்மல் வெயின்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முதல்ல தப்பிச்சான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட டிராகன்ஸ் வச்சு இருக்கிற வெயின்ஸை வெட்டி போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாலும் அந்த வெயின்ஸும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாற்றி பற்றி அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஸோ வந்து ஹீரோ வந்து இருக்கிற வெயின்ஸ்லாம் வெயிட் பண்ணணும், அதில் கோல்டன் வெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அதில் ஒரு கோல்டன் வெயின் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃபுல் பர்ஸ் விட்டு அப்போ தான் ஒன்றே கட் பண்ணுது. ஸோ இந்த கோல்டன் வெயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த நான் தப்பிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட டிராகன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ட்ரில் மாதிரி போட்டு பூமி கட்டியில் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெயின் பண்ணால் பூமி கட்டியில் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெயின்ஸை வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் அளவுக்கு தான் வந்து லாங் வரும். ஸோ ஒரு கடத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வெயின்ஸை பார்த்தீங்கன்னா வந்து பாதிலே நின்றுச்சு 100 மீட்டருக்கு மேலே. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அது வெயின்ஸ் எல்லாமே வந்து போக ஆரம்பிக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு கிட்ட வந்து போயிடறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு நல்ல இடம் வரும் நம்பர்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த ஒரு பிளேஸுக்கும் போயிடறாங்க. ஸோ நல்ல வேலை இந்த இடத்துல வந்து நான் தப்பிச்சேன். ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிடுறாங்க.
முதல்ல வந்து நான் வந்து இந்த விலோட்ரியை பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணி அவனை ஹீரோ வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லீயை பார்த்தீங்கன்னா லுங்ஃபிங்கரோட லொக்கேஷனை தேடி வந்துகிட்டு இருக்கான். ஸோ அவனுமே வந்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளான் மாஸ்டர் பார்த்துட்டு இது வந்து பிளான் மாஸ்டர் தேடிட்டுறியா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளூயிட் வந்து இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்போ அந்த லுங்ஃபிங்கர் தான் இருக்கணும் அப்படின்னு போயிட்டு அந்த இடத்துல வில்லோட்டியை பார்த்தோன்னே அவனுக்குலாம் சரியான இருக்கு. இது வில்லோட்ரி தானே, இது இங்கே இருக்கும் அப்படின்னு சரியான வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து டிராகன் பிளட் ஒன்று ஒர்த்தானது, இதை பார்த்து அவனு வந்து சரியான ஷாக் ஆகிறான். ஸோ இப்போ இந்த வில்லோட்ரியை பற்றி ஒரு சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வில்லோ ட்ரீ ஒரு 1000 வருஷம் ஆனதுக்கப்புறமா அது சென்டரில் வந்து ட்ரீ ஹார்ட் அப்படின்ற வந்து ஒரு ஹார்ட் வந்து உருவாகும். அதில் இருக்கிற ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பிளட்டை விட வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக தான். அது எக்ஸ்ட்ரீம்லி வந்து ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். அது ஒன்று கிடைக்கிறதே ரொம்ப ரேரான விஷயம். அதனால தான் லீ வந்து அதை பார்த்து ஷாக் ஆகுங்க. ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து இதாக ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே கேஸ், பை 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 பை. கமெண்ட் போட்டு போங்கயா.